ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி எள்ளில் பூ கொட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம். எள்ளில் பூ கொட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதனால் பெரிய மகசூல் இழப்பு ஏற்படும். இந்த பூ கொட்டுதல் ஏற்படுறதுக்கு 2 காரணம். ஒன்று இயற்கை, இன்னொன்று நம்ம தண்ணி விடுறது. இயற்கை அப்படின்னா சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது பூ கொட்டுதல் இயற்கையாகவே ஏற்படும். இன்னொன்று நாம் 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடும்போது பூ கொட்டுதல் ஏற்படும். ஏன் 20 நாளைக்கு ஒரு தடவைனா, இப்போ இருக்கிற வெயிலுக்கு நாம் 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் தான் பூ கொட்டுதல் கொட்டாமல் நிற்கும். ஆனால் நாம் விடுறது என்ன செய்கிறோம், 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுறோம். வறட்சியில் இருந்து மறுபடியும் மழை பெய்யும் போது இயற்கையாகவே செடியானது பூ கொட்ட ஆரம்பிக்கும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கலை யூஸ் பண்ணலாம். என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் யூஸ் பண்ணுற டானிக்கை யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மெயின் கிளைமேட் ஒத்து வந்தாலே பூ கொட்டுறது தானாக நின்றுடும். அதான் இதில் உள்ள பிரச்சனை.